पदा भव सखायौ सप्तपदा बभूव सख्यन्दे गमेयं सख्यात्ते मायोषं सख्यान्मे मायोष्टाः सासि सुब्रह्मण्ये तस्यास्ते पृथिवीपादः सासि सुब्रह्मण्ये तस्यास्तेऽन्तरिक्षं पादः सासि सुब्रह्मण्ये तस्यास्ते द्यौः पादः सासि सुब्रह्मण्ये तस्यास्ते दिशः पादः परोरजास्ते पञ्चमः पादः सा नैषमूर्जं दुक्ष्वा तेज इन्द्रियं ब्रह्मवर्चसमन्नाद्यं विमिमे त्वापयस्वती देवानां धेनुगुं सुदुघामनपस्फुरन्तीं इन्द्रः सोमं पिबतु क्षेमो अस्तु नः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः तन्नमामि गजाननं। सुवर्णवृष्टिं कुरु विघ्नराजा सुधान्यवृष्टिं कुरु वारणास्य विपन्नवृत्तिं कुरु विघ्नराजा संवत्समृद्धिं कुरु मे सर्वदा। वाग्वाणी वरदा वन्द्या वरारोहा वरप्रदा सिद्धिर्वागीश्वरी वार्ता वरावागीशवल्लभा स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। मा कोमलहस्ताब्जसम्भावितललाटकं हिरण्यकुण्डलं वन्दे कुमारं पुष्करस्रजं। नमः शिवाभ्यां नमः यौवनाभ्यां परस्पराश्लिष्टबुद्धराभ्यां नगेन्द्रकन्याभिषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां। त्रिरात्रं जाह्नवीतीरे पञ्चरात्रं तु यामुने सद्यः पुनादु कावेरी पापम् आमरणान्तिकं। सख्यपादोद्भवे देवी श्रीरङ्गोत्सङ्गगामिनी श्रीकावेरी नमस्तुभ्यं मम पापं व्यपोहय। कवेरकन्ये कावेरी समुद्रमहिषिप्रिये प्रदेहि भुक्तिमुक्ति त्वं सर्वतीर्थस्वरूपिणी। श्वेतारण्यं पञ्जनदं गौरीमायूरमर्जुनं छायावनं च श्रीवान्त्यं काशीक्षेत्रसमानिषट्। गंगे जयमुने चैव गोदावरी सरस्वती कावेरी नर्मदे सिन्धो जलेऽस्मिन् सन्निधिं कुरु। रङ्गनाथाय हरये वदान्येशाय शम्भवे मयूरेशाय महते कावेर्यै च नमो नमः। परम करुणामूर्तिயான भगवान லோகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி லோகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான வெரைட்டிஸ் 84 லட்சம் வெரைட்டிஸ் ஜீவன்கள் சிருஷ்டி பண்ணியிருக்கார். கிருமி கீடம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு செல்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்லேருந்து ஒரு புழுக்கள்னு சொல்லக்கூடிய லெவல்லேருந்து ஆரம்பித்து பெரிய உருவமான கஜம் பரியந்தம் யானை பரியந்தம் உள்ளதான சிருஷ்டிகள். இதை தவிர ஸ்தாவர சிருஷ்டின்னு சொல்லக்கூடியதான செடி கொடி மரங்கள் போன்ற எல்லா உயிரினங்களையும் சிருஷ்டி பண்ணின ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஜீவிக்கிறதுக்கு அவளுக்கு தேவையான சகல சௌக்கியங்களையும் ஏற்படுத்தி வாழறதுக்கு அவளுக்கு வழி வகுத்து கொடுத்துருக்கா. பகவானுடைய சிருஷ்டியை நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு விசித்திரமான சிருஷ்டி. ஒரு பெரிய மலை கல்லுக்குள்ள
ஒரு தவக்கலை இருக்கும். மலையை உடைச்சு எடுத்தா அந்த தவக்கலை இருக்கு. அந்த தவக்கலை அந்த கல்லுக்குள்ள எப்படி ஜீவனம் பண்றது? அதுக்கும் அதோடைய சுவாசம் போகிறதுக்கும் அதுக்கு தேவையான ஆகாரம் கூட பகவான் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார். இத்தனை ஜீவராசிகளையும் விட மனுஷ ஜீவராசின்னு சொல்லக்கூடியதான நமக்கு ஒரு அறிவை எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கார். எதற்காக அப்படின்னா நம்மளை கடத்தேற பண்ணிக்கணும். இந்த மாதிரி உழண்டுன்றே இருக்கிறது அப்படிங்கிற நிலையிலிருந்து நமக்கு ஒரு புத்தியை எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த புத்தியை கொண்டு நாம் இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதான ஒரு நிலையிலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அறிவை கொடுத்துருக்க. அந்த 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய அறிவை கொண்டு தத்துவங்களை என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுட்டு அதன் மூலமாக நாம எப்படியாவது உத்தாரணமாகணும். உத்தாரணமாகி பகவானுடைய சரணத்தை அடையணும். திரும்ப ஒரு மாத்திரு கர்ப்பத்துல அம்மாவுடைய கர்ப்பத்து வாசம் வரக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு நிலையை அடையறதுக்கு நமக்கு புத்தியை கொடுத்து ஒரு சிருஷ்டி பண்ணியிருக்கார். அற்புதமான சிருஷ்டி, மனுஷ சிருஷ்டி. ராட்சசாலாம் என்ன வரம் கேட்டுண்டா, தபஸ் பண்ணி வரம் கேட்டா பிரம்மாட்டேன்னா எனக்கு சாவே இருக்கக்கூடாதுன்னு வரம் கேட்கிறாவா. ஆனா அது பிரம்மாவால கூட கொடுக்க முடியாது. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் அவளுக்கு மறைவுங்கிறது ஒண்ணு உண்டு. புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணணும்னா இந்த பிறப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு தேடணுமே தவிர பிறந்தவன் போகாம இருக்கணுங்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனாலதான் ஏமாந்து போறான் ராட்சசா எல்லாம். அவ ஏதோ ஒரு சாமர்த்தியத்தினால வரம் வாங்கினதாக நினைச்சிருந்து பகல்லையும் சாகக்கூடாது ராத்திரியும் சாகக்கூடாது வரம் வாங்கினா அந்த ரெண்டும் இல்லாத நேரத்துல பகவான் அவனை சம்ஹாரம் பண்ணிட்டார். அதனால இறப்பு இல்லாத வரம் யாருக்கும் கிடையாது. ஆனால் நமக்கு புத்தியை கொடுத்தது எதுக்கு அப்படின்னா மற்ற ஜீவராசிகளை விட திரும்ப பிறப்பு இல்லாத செஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த புத்தியை கொடுத்திருக்கார். ஆனால் பகவானே நமக்கு இப்படி புத்தியை கொடுத்துட்டு நாம இருக்கக்கூடிய நிலையை பார்த்து வருத்தப்படக்கூடிய நிலையில நாம வச்சிருக்கோம். பகவான் அவ்வளவு சந்தோஷத்துல வச்சிருக்கோம். நமக்கு கொடுத்திருக்கிறதான புத்தி பிறப்பில்லா நிலையை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட புத்தியை கொண்டு அதுக்கு வழி தேடுறதில்லை. நாம நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா மற்ற ஜீவராசிகள் எப்படி ஜீவிக்கிறதோ அது போல நாமும் ஜீவிக்கிற அளவுல தான் நாம் இருக்கமே தவிர பார்க்கிறதும் கேட்கிறதும் சத்தியம் என்று நம்பிண்டு எப்படி ஒரு விளக்கு பூச்சி அந்த விளக்குல உயருதோ அந்த ஜுவாலையை பார்த்து ஏதோ சாப்பிடக்கூடிய பொருள் நினைச்சுண்டு அந்த தீபத்துல விழுந்து பிராணனை விடுறதோ இந்த மாயைன்னு சொல்லக்கூடியதான உலகத்திலேயே உழன்று இதையே சத்தியம் நினைச்சுண்டு இதுலயே நாம கிடைக்கக்கூடியதான ஒரு சுகபோகங்களை சாஸ்வதமாக நினைச்சு கொண்டு நாம அதுல உழன்று போய் நம்ம ஜீவனை விட்டு விடுறோம். திரும்ப திரும்ப பண்ணிட புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தா போல அடுத்த ஜீவனாக ஜனிச்சுண்டு போயின்னு இருப்போம். இதுக்காக இந்த அறிவு கொடுக்கல. அறிவு கொடுத்தது நாம அடைய வேண்டிய நிலையை பகவானுடைய சரணத்தை பக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடியதான ஒரு மார்க்கம், கர்ம மார்க்கம்னு சொல்லக்கூடியதான ஒரு மார்க்கம், ஞான மார்க்கம்னு சொல்லக்கூடியதான ஒரு மார்க்கம், 3 விதமான வழிகளை நமக்கு ரிஷிகள் வேதத்திலேருந்து ஆரம்பிச்சு புராணங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கு. அதுல யார் யார் எதுக்கு அதிகாரியோ அந்த அவளுடைய டேஸ்டுக்கு தகுந்தா போல யார் யார் எதுல போக முடியுமோ அதுல போய் பக்தி பண்றவா பக்தி பண்றது, கர்மா பண்ணக்கூடியவா கர்மானுஷ்டானம் பண்றது, ஞானத்தை வழிபடுறவா யோக மார்க்கத்துல இருக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து ஞானம் கிடைச்சி ஞானம் மூலமாக நாம பிரம்மத்தை அடையணும் அப்படிங்கிறதே இதோடைய லட்சியம். இந்த லட்சிய பாதையில ஏதோ ஒரு பாதையை பிடிச்சிருந்து நாம போனமேயானால் பகவான் கை தூக்கி விட்டுடுவார். இதுக்கு மகரிஷிகள்லாம் நமக்கு இன்னும் ரொம்ப சுலபப்படுத்தி கொடுத்துருக்கா. நாம் அந்த அளவிற்கெல்லாம் தகுதி இல்லைன்னு அவ தெரிஞ்சுட்டு ரொம்ப இறங்கி நம்மளை எப்படியாவது எப்படியாவது காப்பாற்றி விடணும் அப்படின்னு சொல்லி நமக்காக அவ கஷ்டப்பட்டான். அவ கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணி வரன்கள்லாம் வாங்கினான். எந்த ஒரு மகரிஷிகளும் தான் வாங்கின வரத்தினால அவ சுகத்தை அடைஞ்சாலுங்கிறது சரித்திரமே கிடையாது. அத்தனையும் வருங்கால சந்ததிகளுக்காக நம்மளுடைய சௌக்கியத்துக்காக அவ வரன் வாங்கினா, தபஸ் பண்ணினா. அவ கஷ்டப்பட்டு வரன்களை வாங்கி நமக்கு குமிச்சு ஏராளமா குமிச்சு வச்சிருக்கா. அவ என்ன பண்ணிருக்காங்கிறது கூட நாம தெரிஞ்சுக்க முடியல. இன்னைக்கு அந்த நிலையில் நாம இருந்துட்டு இருப்போம். நமக்கு
காலடியில் இருக்கக்கூடியதான மகத்துவம் தெரியாமல் எங்கேயோ தேடி போயின்னு இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய பாரத தேசம் இருக்கே மகா புண்ணிய கஷேத்திரங்களை கொண்டதான ஒரு தேசம் இது. பகவான்லாம் அவதரிச்சு ஒரு தேவதைகளும் சரி பகவானும் சரி அவதாரம் செய்து அதுக்கு மேல அர்ச்சாவதார மூர்த்திகளாக இருந்து கொண்டு பிரகாசிக்கக்கூடியதான ஒரு திவ்ய தேசங்கள் நிரம்பியது. பக்தாளுக்கெல்லாம் பகவான் பிரத்யக்ஷம் தரிசனம் கொடுத்து அனுகிரகம் பண்ணதான க்ஷேத்திரங்கள் எண்ணிக்கையில அடங்காத க்ஷேத்திரங்கள். அதுக்கு மேல எல்லாரையும் புனிதம் பண்ணக்கூடியதான மகா நதிகள், இது எல்லாம் நிரம்பியது நம்முடைய பாரத தேசம். மற்ற பிரதேசங்கள்லாம் போக தேசம்னு பேரு. கர்ம தேசம் கர்ம பூமி அப்படிங்கிறது நம்முடைய பாரத தேசத்துக்கு தான் பெயர். இந்த கர்ம பூமியா இருக்கக்கூடியதான நம்ம பாரத நாட்டிலே எண்ணற்ற மகாநதிகள். ஏன்னா எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. காசியில போய் கங்கா ஸ்நானம் பண்ணினாதான் உன்னுடைய பாபம் போகும் அப்படிங்கிறது மட்டுமே விதியாக இருந்தால் நம்ம பாரதத்தில் இருக்கிறவா அத்தனை பேரும் காசிக்கு போக முடியுமா? எல்லாரும் போய் கங்கா ஸ்நானம் பண்ணி அந்த பலனை அடைய முடியுமா? அங்கங்க இருக்கக்கூடியவாளுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு அங்கங்க ஒரு நதிகளோ அங்கங்க ஒரு க்ஷேத்திரங்களோ சிருஷ்டி பண்ணியிருக்காங்க. எப்பேற்பட்டமான ஒரு நோக்கம், அற்புதமான ஒரு காரியம், தொலைநோக்கு பார்வை. வல்லம் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு க்ஷேத்திரத்தையும் எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் வந்திருக்கா, இந்த ஊர்ல இந்த சுவாமி 100 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டதா, 50 வருஷம் முன்னாடி கட்டப்பட்டதான்னு கேட்டா ஆயிரக்கணக்கான வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள், யுகத்துக்கு யுகமா யுகாந்தரங்களாக இந்த பிரதேசங்கள்ல பகவானுடைய ஒரு சாநித்தியம் ஏற்பட்டு மகாநதிகள் ஓடிக்கொண்டு ஒவ்வொருத்தரையும் கடத்தேறத்துக்காகவே மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணி கண்டுபிடிச்சு நமக்காக கொடுத்திருக்கா. அதுதான் அதுல ஒரு தேசம், ஒரு க்ஷேத்திரம் கௌரி மாயூரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். 1000 ஆனாலும் 1000 ஆகாது அப்படின்னு ஒரு பழமொழி. என்ன அர்த்தம்? 1000 குணங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லிவிடலாம். காசி அப்படின்னு சொன்னமையானால் காசியில் இருக்கக்கூடியது கங்கா மகாநதி. இந்த கங்கா மகாநதி இந்த பூமிக்கு கொண்டு வரத்துக்கு பகீரதன்கிற ராஜா பிரயத்தனப்பட்டார். அவருடைய பிரயத்தனம் சொல்லி மாளாது. வாழ்க்கை பூரா அவர் தபஸ் பண்ணி இந்த கங்கைய பூமிக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது ஸ்ரீமத் ராமாயணத்துல பகீரதனுடைய பிரயத்தனம். அந்த பகீரதன் அவர்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் ஒரு முக்தி ஏற்படுத்துறதுக்காக ஆகாசத்திலிருந்து கங்கையை கொண்டு வந்தது ஒரு வியாஜமே தவிர அந்த கங்கை அன்னைக்கு கொண்டு வந்தார், அன்னைக்கு முடிச்சுட்டு போயிட்டாருங்கிறது இல்லாம இன்னை வரைக்கும் கங்கை இருக்காரே நமக்கு கிடைச்சிருக்கு. எப்பேற்பட்ட ஒரு பிரயத்தனம்! அந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடியதான ஒரு கங்கா நதியானது அங்கே பகவானுடைய பாதத்திலே தோன்றி கைலாசம் வந்து பரமேஸ்வரனுடைய சிரசில இறங்கி அங்கிருந்து ஹிமாச்சலத்துல அழகநந்தாவாக வந்து ஜென்ம மகர்ஷியினுடைய காது வழியாக நமக்கு காசியில உத்தரவாகினியாக கிடைச்சு இருக்கக்கூடியதான இந்த கங்கா மகாநதி காசியில அத்தனை பேரையும் ஒருவர்கள் எல்லோரையும் பாவனமாக்கி கொண்டு இருக்கக்கூடியதான மகாநதி, எல்லாருக்கும் தெரிஞ்சதான ஒரு பிரசித்தமான நதி. காசி க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னாலே விஸ்வநாதன் தான். விஸ்வநாதர் அங்க சாநித்தியமாக இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ராமநாமத்தை உபதேசம் பண்ணி முக்தியை கொடுக்கிறாருங்கிறது லோக பிரசித்தமான ஒரு விஷயம். காசியில எங்க போனாலும் லிங்கங்கள், எல்லா லிங்கத்துக்கும் விஸ்வநாதன் பேர் கிடையாது. ஒன்னொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு. சாந்த மகாபுராணத்துல காசி கண்டம்னே விஸ்தாரமாக சொல்லப்பட்டதான ஒரு மகத்துவங்கள்லாம் இருக்கு. ஆனால் காசியை காட்டிலும் வீசும் பெருசு அப்படின்னு சொல்லுவான் மாயவரத்தை. அப்போ 1000 ஆனாலும் 1000 ஆகாது அப்படின்னு சொல்றான். அப்போ காசியை விட என்ன இங்க உயர்வு அப்படிங்கிறத நாம இந்த இடத்த பார்க்கணும் இல்லையா? அந்த காசியை விட உயர்வானது அப்படின்றது என்னன்னா, காசியில ஒரு விஸ்வநாதர் இருந்து அனுகிரகம் பண்றார். நம்ம மாயவரத்துல 7 விஸ்வநாதர், 7 விஸ்வநாத சுவாமி இந்த ஊர்ல இருக்கார். அப்போ காசியை விட இது எவ்வளவு பங்கு உசர்ந்தது அப்படின்னு பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, எல்லா நதிகளும்
சேர்ந்து ஒரு பிரம்மாட்ட போய் முறையிட்டாலாம், எங்கள் இடத்துல எல்லாரும் ஜனங்கள் எல்லோரும் அவளுடைய பாபத்தை போக்கிக்கிறதுக்கு வந்து ஸ்நானம் பண்றா, நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய கங்கையில போய் பாபத்தை போக்கிக்கிறோம், இந்த கங்கை எல்லாரையும் ஐஸ்வனுக்கு பிரம்மாட்ட போயிட்டாலாம், நான் என்ன பண்ணுவேன், என்னிடத்துல எல்லா பாபங்களும் வந்து சேர்றதே அப்படின்னு கேட்க, இந்த துலா மாசம்னு சொல்லக்கூடியதான துலா ராசியில சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய சமயம் இருக்கே, துலாம் அப்படின்னு சொன்னாலே நடுநிலையாக நிற்கக்கூடியது, மத்தியஸ்தமாக இருக்கக்கூடியது, வெயிட்ட ரெண்டு பக்கமும் சமமா வச்சுன்னு இருக்கக்கூடியது, தராசுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதானே துலாம், அதோடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த துலா மாசத்துல காவேரி மகாநதியில நீங்கள் எல்லோரும் சாநித்தியத்தை அடைய வேண்டும். அந்த காவேரி நதியில கங்காதி சகல நதிகளும் போய் வாசம் பண்ணி அந்த அவளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் போக்கிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு பிரம்மா அனுகிரகம் பண்ணினார். அந்த பிரம்மாவுடைய அனுகிரகத்தினாலே என்ன ஒரு விசேஷம்னா, இந்த துலா மாசத்துல சஷ்டி கோடி புண்ணிய நதியா அப்படின்னு சொல்லி 66 கோடி நதி தீர்த்தங்கள் இருக்காம் நம்ம தேசத்துல, பாரதத்துல. புண்ணிய நதின்னு சொல்லக்கூடிய நதியாவே இருக்கணும்னு அவசியம் இல்லை, சரசுன்னு சொல்லக்கூடியதான ஒரு பெரிய ஏரிகள் குளங்கள் இதெல்லாம் சேர்த்தா 66 கோடி தீர்த்தம் நம்ம பாரத தேசத்துல இருக்கு. இந்த 66 கோடி தீர்த்தமும் இந்த காவேரியில இந்த ஒரு மாசம் துலா மாசத்துல சாநித்தியமாக இருக்கிறார் அப்படிங்கிறதாக புராணங்கள்லாம் சொல்றது. அப்பேற்பட்டதான ஒரு கௌரவம் இந்த துலா மாசத்துல காவேரிக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் 1000ஆனாலும் 1000ஆகாதுங்கிற பழமொழி பொய்யாகாது. அதனால அத்தனை புண்ணிய நதிகளுக்கும் அத்தனை புண்ணிய தீர்த்தங்களுக்கும் அவளுடைய இடத்துல ஒரு வருஷ காலத்துல ஜனங்கள் வந்து ஸ்நானம் பண்ணி செய்த பாவங்கள்லாம் போக்கி கொண்டு அவ வந்து இங்க காவேரியில சாநித்தியமா இருந்து அவளுடைய பாவத்தெல்லாம் போக்கிண்டு அவ ஸ்தானத்துக்கு அவ இடத்துக்கு போய் சேர்றா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த காலத்துல துலா மாசத்துல அங்க காவேரி தீரத்துல இருக்கிறவா யாரும் காசிக்கு யாத்திரை போக மாட்டான். ஏன்னா கங்கையே இங்க இருக்கா, அதனால காசிக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கிற பிரிவாலாம். ஏன்னா அப்படி ஒரு பிரசித்தி இந்த காவேரிக்கு உண்டு. ஆனா நதிகள்லாம் அன்னைக்கு பயம்தான், இன்னைக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையோன்னு தோன்றது. ஏன்னா நதிகளை எல்லாரும் நதியா பாக்குறது இல்லையே, இப்போ நதிகள்ல போய் ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கறது வச்சுக்கலையே, அதனால அவ்வளவு சிரமம் கொடுக்கறது இல்லை மக்கள் இப்போ நதிகளை. ஆனா உத்தரதேசத்துல இன்னைக்கும் இந்த நதிகளுக்கான மரியாதைகள்லாம் இருக்கு. இந்த கும்பமேளான்னு சொல்லக்கூடியதான சந்தர்ப்பத்துல இப்ப இந்த வருஷம் பிரயாகராஜ்ல கும்பமேளா ஜனவரி மாசம் நடக்க போறது. அந்த லட்ச ஜனங்கள் இன்னைக்கு நதிக்கு வந்துட்டு இருக்கா, வந்து அங்க ஸ்நானம் பண்றது அப்படிங்கிறது. 4 கும்பமேளா பிரயாகராஜ்ல ஒரு கும்பமேளா உண்டு, 2 கும்பமேளா 12 வருஷத்துக்கு வரும், பூர்ண கும்பம் ஒண்ணு அர்த்த கும்பம்னு. உஜ்ஜயினியில அவந்திகாங்கிற கஷேத்திரத்துல க்ஷிப்ரா நதி கும்பமேளா ஒண்ணு உண்டு. கோதாவரி தீரத்துல நாசிக்கில் ஒரு கும்பமேளா உண்டு. கங்கா தீரம் ஹரித்வார்ல கங்கை இமயமலையிலிருந்து பூமிக்கு வரக்கூடியதான தேவபூமியிலேருந்து மனுஷ பூமிக்கு வரத்தே அந்த இடத்துல ஒரு கும்பமேளான்னு 4 கும்பமேளா 4 கஷேத்திரங்கள்ல இங்கெல்லாம் லட்ச ஜனங்கள் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும், புண்ணிய தீர்த்த ஸ்நானம். அங்கெல்லாம் அந்த ஒரு நதியில வந்து ஒரு தெய்வ பாவம் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. தமிழ்நாடு அளவுக்கு மோசமாக ஆகல. அங்கெல்லாம் அந்த புண்ணிய பாவத்தினால ஸ்நானம் பண்றா. யாராவது வாலண்டியர்ஸ் எல்லாம் நின்று இருப்பா ஸ்நானம் பண்ணவையானால் செருப்பு போட்டு நதிக்கிட்ட போக கூடாது. 1 கிலோமீட்டர் கரண்டியே செருப்பை கட்டி விட்டோம். நதியில வந்து ஸ்நானம் பண்ணினா துணி துவைக்கப்படாது, துணியை ஜலத்துல புழியாதேம்மா, கரையில ஏறி புழியும்பா, ஜலத்துல புழிஞ்ச துணியை புடுங்கி எரிஞ்சிருவான். இன்னைக்கு அதை பரிபாலனம் பண்றா. அதனாலதான் அங்கெல்லாம் சமிருத்தியா தீர்த்த சமிருத்தி இருக்கு. இங்க கலியினுடைய ஒரு மகிமை, நதிக்கெல்லாம் தேவஸ்வரூபமான ஒரு தேவி அம்பாள் தாயார் அப்படிங்கிறதான எண்ணம் மனசுல இருந்து போயிடுத்து மக்களிடத்துல. அதனால நதியை நதியாக பார்க்காதனால அது ஏதோ நம்ம ஊர்ல இருக்கக்கூடியதான ஒரு கெனாலாக நினைச்சுட்டு அந்த வீணடிச்சதுனாலயோ என்னமோ அந்த நதிகளுடைய சாநித்தியமும் இங்க இருக்கிறது குறைஞ்சு போயிடுறது. துலா மாசத்துல காவேரி ஸ்நானத்துக்கு 30 நாளைக்கு எத்தனை நாளைக்கு ஜலம் இருக்குன்னு தெரியல.
அந்த மாதிரி ஒரு ஸ்திதி வந்துடுத்து. நதியெல்லாம் பயப்படுறா நம்மளை பார்த்து, அந்த அளவுக்கு நாமெல்லாம் உயர்ந்து பயமுறுத்தி வச்சுட்டு இருக்கோம். அப்படியான ஒரு ஸ்திதி வந்துடுத்து. இதெல்லாம் மாற வேண்டும். அப்பேற்பட்டதான இந்த ஒரு துலா காவேரி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த காவேரியானவள் எப்படி உற்பத்தியானால் அப்படின்னு பார்த்தமையானால் விஸ்தாரமாக சொல்றது துலா புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான புராணத்திலே சஹ்யஜா பர்வதம், சஹ்ய பர்வதம் அப்படிங்கிறதான ஒரு மலை. அந்த மலைக்கு கொடகு மலைன்னு தமிழ்ல சொல்லுவோம். கர்நாடகத்துல இருக்கக்கூடியதான அந்த மலையில இந்த காவேரியானது உற்பத்தியாகி அங்கிருந்து பிரகரிச்சு காவேரி பூப்பட்டினம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சமுத்திர பரியந்தம் சுமார் 650 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த வியாபிச்சிருக்கக்கூடியதான இந்த நதி அகஸ்திய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியதான மகரிஷியாலே நமக்கெல்லாம் கிடைக்கப்பட்ட நதி. அகஸ்திய பகவான் மகரிஷி அவர் தான் நம்மளுடைய தேசத்திலே தட்சிணத்திலே இருக்கக்கூடியதான ஒரு பெரிய மகரிஷி மாமுனிவர். அந்த அகஸ்திய முனிவர் பார்வதி பரமேஸ்வரருடைய கல்யாணம் ஹிமேமலையில நடக்கும் பொழுது சகல தேவதைகளும் அங்க வந்து கல்யாணத்துக்காக வந்தவா, சகல ரிஷிகளும் வந்துட்டா, ஜனங்கள் எல்லோரும் கூடிட்டா, ஒரே பக்கமா வெயிட் வந்துருத்தோ அப்படின்ன உடனே தெற்க வெயிட் இல்லை, இங்க எல்லாரும் அங்க போயாச்சு அப்படிங்கிறத அகஸ்திய பகவான தெற்கு நோக்கி செல், அங்க போய் நீ இரு, அப்போதான் பேலன்ஸ் ஆகும் சொல்லி அவரை அனுப்பிச்சு வச்சார் பரமேஸ்வரர். அப்படி வந்து இங்க இருந்துட்டு இந்த தேசத்தை காப்பாத்தினவர் மாமுனிவர் அகஸ்திய மகரிஷி. அவர் இந்த சஹ்ய பர்வதத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல அவர் கையில கமண்டல கங்கா தீர்த்தத்தை கொண்டு வச்சுட்டு இருந்தார். அந்த தீர்த்தம் கங்கையில தீர்த்தமானது அவருடைய கமண்டல இருக்கும் பொழுது நம்ம தேசங்கள்லாம் ரொம்ப வெப்பத்தினாலே சிரமப்படுறது அப்படின்னு உடனே பிரம்மாவுடைய சங்கல்பம் அந்த கமண்டலு ஜலத்தை சாட்சி விடும்படியாக விநாயக பெருமானுக்கு பிரம்மா கட்டளையிட விநாயகர் வந்து ஒரு காக்கா ரூபத்தை எடுத்துட்டு அந்த கமண்டலுவ ஜலத்தை சாட்சி விட அந்த ஜலம்தான் காவேரியாக பிரவரிச்சு வருது அப்படிங்கிறதானது பிரசித்தி. அப்பேற்பட்ட அந்த காவேரியான அவள் அந்த அகஸ்திய முனிவர் கொண்டு வந்த தீர்த்தமா இருப்பதனாலே அவள் அந்த நதி ரூபமாக பிரவரிச்சு வரா. அப்போ அகஸ்திய யார் இது பண்ணினது, கமண்டல தீர்த்தத்தை கொட்டினா அப்படின்னு கேட்க அவருடைய தபஸுனால அந்த கமண்டல இருக்கிற ஜலம் ஒரு நதி அளவுக்கு ஜலமாக வந்தது. இது அகஸ்தியனுடைய ஒரு தபசு அப்படிங்கிறதாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. அந்த காவேரி அம்பாள் எழுந்துட்டு அகஸ்திய பகவானை பார்த்து ஸ்துதி பண்ண அவர் ஸ்திரீ ரூபமாக லோபாமுத்ரான்னு பேரு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தேவர்கள் எல்லாம் அனுகிரகம் பண்ண அகஸ்தியருக்கு லோபாமுத்ராவை விவாகம் பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அகஸ்தியருடைய ஒரு பிரபாவமானது சொல்லப்படுறது. அந்த நதி ரூபமாக அங்கிருந்து பிரவரிக்கிறாள். சஹ்ய பர்வதத்திலேருந்து உண்டாகி வரதுனால சஹ்யஜா அப்படின்னு பேரு காவேரிக்கு. அந்த சஹ்ய பர்வத்துடைய மகள் பெண் அப்படின்னு பேரு. அப்ப ஏற்பட்டதான இந்த காவேரியானவள் அங்கிருந்து கிளம்பி கர்நாடக தேசத்திலிருந்து தமிழ்நாடுல பிரவேசம் பண்ணி ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாதரை பார்த்து சேவிச்சு ரங்கநாதரை இருபுறமும் அணைச்சு கொண்டு ரெண்டாக பிரிஞ்சு ரங்கநாதருக்கு மாலையாக காவேரி இருக்கா அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள்லாம் வர்ணிக்கிறா. அப்படி ரங்கநாதருக்கு 360 நாளும் தீர்த்தத்தை கொடுத்துண்டு அங்கிருந்து நிறைய க்ஷேத்திரங்கள் வழியாக திருவையாறு கும்பகோணம் வழியாக மாயூரத்தை வந்து அடைஞ்சு மாயூரம் தாண்டி இங்க சமுத்திரத்திலே கலக்கிறார். பூம்புகார்னு இன்னைக்கு சொல்லக்கூடியதான காவேரி பூம்பட்டணம்னே பேரு. அந்த க்ஷேத்திரத்துல காவேரி சாகர சங்கமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல காவேரியானவள் சமுத்திரா வரராஜாவை போய் அடைகிறாள். அதுல என்ன ஒரு அழகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு எல்லா ஊர்லயும் காவேரி அப்படின்னு சொன்னா அந்த ஊருடைய எல்லையில தான் காவேரி இருக்கும். கும்பகோணத்தை எடுத்துட்டேன்னால் கும்பகோண க்ஷேத்திரத்தினுடைய வடபுறத்துலதான் காவேரி. இன்னைக்கு கும்பகோணம் அதுக்கான வியாபிச்சிருக்கு இப்ப சமீப காலத்துல. ஆனால் பிராச்சீனமா பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களும் கும்பகோணத்துல காவேரிக்கு தென்புறத்துலதான் இருக்கு. காவேரிக்கு போய் தீர்த்தவாரின்னு சொன்னா எல்லா சுவாமியும் காவேரிக்கு தென்புறத்துல இருந்து வடக்குமா இருந்து தீர்த்தவாரி ஆகும். ஆனால் எந்த க்ஷேத்திரத்திலையும் இல்லாதது. இந்த மாதிரி திருவையாறு க்ஷேத்திரம்னா திருவையாறுடைய தெற்கு பகுதியில தான் காவேரி. இந்த கௌரி மாயூர க்ஷேத்திரத்துல ஊருடைய மத்தியத்துல காவேரி.
இருபுறமும் க்ஷேத்திரம், மத்தியத்துல காவேரி. சுவாமி தீர்த்தவாரி பார்க்கும் பொழுது கண்கொள்ளா காட்சி. இருபுறத்திலிருந்தும் சுவாமி வந்து தீர்த்தம் கொடுக்கக்கூடியதான ஒரு அமைப்பு இந்த க்ஷேத்திரத்துக்கு மட்டுமே காவேரியுடைய தீரத்துங்கள்ல கிடைச்சிருக்கு. அப்பேற்பட்டதான ஒரு அழகு வாய்ந்த ஒரு ஊராக அந்த காலத்திலிருந்தே திகழக்கூடியதான கௌரி மாயூர க்ஷேத்திரம். இந்த கௌரி மாயூர க்ஷேத்திரத்துல அயோத்தியில இக்ஷ்வாகு முதலிய ராஜாக்கள்லாம் ஆண்டு வந்த காலத்துல இருந்து அதுல பிரசித்தமா இருக்கக்கூடியதான ஒரு ராஜா அம்பரீஷன் அப்படிங்கிற ஒரு ராஜா. அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தியினுடைய சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதத்துல அவருடைய பக்தி எல்லாம் விஸ்தாரமாக சொல்றது. அம்பரீஷ உபாக்கியானம் சொல்லிட்டு பரம ரங்கநாத பக்தன் அவர். இக்ஷ்வாகு குலதெய்வத்தம்னு சொல்லக்கூடியதான ரங்கநாதனுக்கு கோவில் கட்டி ரங்கநாதரை தானே அந்த கோவில் பூரா சுத்தம் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு ரங்கநாதனுக்கு சேவை பண்ற வரியந்தம் சகலமும் தன் கையாலே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதான பெருமை அந்த அம்பரீஷனுக்கு உண்டு. அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி இந்த கௌரி மாயூர க்ஷேத்திரத்துக்கு வந்து அந்த ரங்கநாதனுக்கு இங்க பூஜை பண்ணினாராம். அந்த ரங்கநாதர் தான் பரிமள ரங்கநாதன் சொல்லக்கூடியதான ரங்கநாதர் இந்த ஊர்ல அம்பரீஷ மகாராஜா கொண்டு வந்து வச்சதான ரங்கநாத சுவாமி. பஞ்சரங்கம்னு சொல்லக்கூடியதான 5 ரங்கத்துல பரிமள ரங்கம் 5வது ரங்கம் அப்படின்னு 5 ரங்கங்களும் இந்த காவேரியினுடைய தீரத்திலேயே அமைஞ்சிருக்கு. ஆதிரங்கம்னு சொல்லக்கூடியதானது ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டினம் கர்நாடகால மைசூர் பக்கத்துல இருக்கு. அங்கேயும் இருபுறம் காவேரி. சுவாமி சாலக்கிராம மூர்த்தி அப்பேற்பட்டதான ரங்கநாத க்ஷேத்திரம். அடுத்தது ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடியதான அயோத்தியிலேருந்து விபீஷண சுவாமிக்கு பகவான் கொடுத்ததான ரங்கநாத மூர்த்தி. லங்கைக்கு போக வேண்டியவர், நமக்கெல்லாம் பாக்கியம். ஸ்ரீரங்கத்திலேயே சாநித்தியமா இருக்கக்கூடிய ரங்கநாதர். 3வது அப்பால ரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதானது கோவிலடி அப்படின்னு எனக்கு பேரு. அந்த சுவாமி அப்ப கொடுத்தான்னு சொல்லுவா. அவர் 4வதான ரங்கம். 3வதான ரங்கம். 4வது ஷாருங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதானது கும்பகோண க்ஷேத்திரம். ஷாருங்கபாணி பெருமாள் கையில தனுச வச்சிருக்கக்கூடியதான கம்பீரமான மூர்த்தி. அதுக்கு அடுத்ததானது 5வது ரங்கம் பரிமள ரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதானது இந்த ஊர்ல திரியந்தலூர் அப்படின்னு சொல்லக்கூடியதான திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்துல திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணினதான ஒரு க்ஷேத்திரம். அது நம்மளுடைய கௌரி மாயூரத்திலேயே அமைஞ்சிருக்கு. அவருக்கும் துலா மாசத்திலேயே பிரம்மோத்சவம் ஏற்பட்டதான ரங்கநாத க்ஷேத்திரம். அதுல ரங்கநாதனுக்கு உத்தர பாகத்திலே ஸ்வயம்புநாத சுவாமின்னு சொல்லி ஒரு மகானுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தானாவே தோன்றினவர், தான் தோன்றினேஸ்வரர்னே பேர் அவருக்கு. அப்பேற்பட்டதான ஒரு பரமேஸ்வரன் தான் தோன்றீஸ்வரர். அதுல்ய குஜாம்பால்னு பேர் அம்பாளுக்கு. அதுல்ய குஜாம்பா சமேத ஸ்வயம்புநாத சுவாமின்னு பேரு. ரங்கநாத சுவாமிக்கு வடக்கால இருக்கார். அப்பேற்பட்டதான ஒரு இந்த க்ஷேத்திரத்துல ஆதியில இருக்கக்கூடியதான ஒரு பரமேஸ்வரனர். அவருக்கும் 3 நாள் தீர்த்தவாரி உற்சவங்கள் உண்டு. ரொம்ப பேருக்கு தெரியாது மாயூரத்துல பேர் சுவாமி இருக்கார் அப்படின்ட்டு. ரொம்ப விசேஷமான கோவில், பழமையான கோவில். வதான்ய பரமேஸ்வரன் சொல்லக்கூடியதான ஒரு ஆலயம் இந்த ஊர்ல உத்தர மாயூரம். இந்த மாயூரம் மத்தியத்துல காவேரி போறதுனாலே காவேரியை வச்சு இருபுறமும் பெயர் தட்சிண மாயூரம் உத்தர மாயூரம்னு சொல்லி வதான்யேஸ்வரர் ஞானாம்பிகா உடையவரான வதான்ய பரமேஸ்வரர். வதான்யன் சொன்னாலே குடை வல்லல்னு தமிழ்ல பேரு. வள்ளலார்னு அவரை பாடியிருக்கா. பாடல் பெற்ற க்ஷேத்திரம். எதை நம்ம நினைக்கிறோமோ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றோமோ அதெல்லாம் கொடுத்துருவோம். ஆசிதோஷி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றது. அப்பேற்பட்ட வதான்ய பரமேஸ்வரர். அந்த சன்னதியில பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியான ஒரு ஆவிர்வாவத்துல இருக்கக்கூடியது. எல்லா சிவக்ஷேத்திரத்திலையும் கோவிலுடைய தென்புறத்துல தட்சிணாமூர்த்தி உண்டு. ஆனால் இந்த வதான்யேஸ்வரர் கோவில்ல விசேஷமான மேதா தட்சிணாமூர்த்தியாக பிரகாசிக்கிறார் தட்சிணாமூர்த்தி சுவாமி. இந்த மேதா தட்சிணாமூர்த்தியிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டால் சகல வித்தியையும் கிடைச்சிடும் அப்படிங்கிறதானது பிரத்யக்ஷம். நிறைய பேருக்கு அனுபவங்கள் உண்டு. மகான்கள்லாம் தபஸ் பண்ணாதவா கிடையாது. மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதியை பார்த்துருந்தால் பார்த்துட்டே இருக்கலாம், நாள் பூரா பார்த்துட்டு இருக்கலாம். அவ்வளோ அழகான மூர்த்தி. அவருடைய அழக அனுபவிக்கிறவாளுக்கு தான் தெரியும். சுவாமிக்கு தங்க கவச்சம் சாத்துவா, சந்தன காப்பு சாத்துவா, எதுவுமே இல்லை. தைல காப்பு இருந்தா கூட போதும், அந்த மூர்த்தியை பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு. அப்பேற்பட்டதான ஒரு தட்சிணாமூர்த்தி, மேதா தட்சிணாமூர்த்தி
எந்த ஊர்லயுமே இல்லாத ஒரு விசேஷம் இந்த தட்சிணாமூர்த்தி கோவில் என்ன அப்படின்னா உற்சவமூர்த்தி இருக்கார். தட்சிணாமூர்த்தி எல்லா கோவிலையும் மூலஸ்தானம் மட்டும்தான். இந்த மேதா தட்சிணாமூர்த்தி உற்சவமூர்த்தியும் உண்டு. வருஷத்துல ஒரு நாள் அந்த உற்சவமூர்த்திக்கு உற்சவம், அதாவது துலா மாச அமாவாசை அன்னைக்கு கங்கா ஸ்நானம் அவருக்கு தட்சிணாமூர்த்தியே வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புறப்பாடாகி கைலாச வாகனத்துல வந்து தட்சிணாமூர்த்தி கங்கா ஸ்நானம் பண்றதான ஒரு ஐதிஹ்யம். இந்த கோவில்லையே கங்காதேவியும் இருக்கா. கங்காதேவியும் புறப்பட்டு அந்த காவேரியில தீர்த்தவாரியாக கூடியதான ஒரு அழகு இந்த ஊர்ல மட்டும்தான். ஆயிரமானாலும் ஆயிரமாகாதுங்கிற குணத்துல இது ஒரு சிறப்பான ஒரு குணம். அந்த தட்சிணாமூர்த்தியோட பிரசித்தமா இருக்கக்கூடியதான மேதா தட்சிணாமூர்த்தியோட கூடின பிரதானிய பரமேஸ்வரர். காவேரியினுடைய தென்பால் இந்த க்ஷேத்திரத்துடைய தேவதைன்னு சொல்லக்கூடியதான கௌரி மயூரநாத சுவாமி. கௌரி மயூரநாத சுவாமி எந்தூருக்கு மாப்பிளையாக வந்தவர். ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு, அவளுடைய கர்ப்பத்தினாலே அவளுக்கு சாபம் ஏற்பட்டு மயிலாக போக கடுவதுன்னு ரிஷி சாபம் ஏற்பட்டு மயிலா ஆயிட்டாளாம். மயிலா போன உடனே அம்பாள் வந்து சுவாமிகிட்ட என்னை காப்பாற்றணும், என்ன கடத்தேற பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரார்த்திக்க, நீ துலா மாசத்துல போய் தபஸ் பண்ணு, மாயவரத்துல இந்த க்ஷேத்திரத்துல காவேரியில துலா ஸ்நானம் பண்ணி தபஸ் பண்ணினேயானால் நீ வந்து என்னை திரும்பி அடைவாய்னு சுவாமி அனுகிரகம் பண்ண மயில் ரூபத்துல வந்து இந்த ஊர்ல தபஸ் பண்றா. அபயப்பிரதாம்பிக்கான அம்பாளுக்கு அப்புறம் பேரு. அவள் மயில் ரூபத்திலேருந்து மாறி அம்பாளுடைய ஸ்வரூபத்துக்கு வந்த உடனே அபயப்பிரதாம்பிக்கானவளுக்கு திருநாமம் ஏற்பட்டு பகவானை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறதான ஒரு ஐதிஹ்யம் இந்த ஊர்ல. மயிலாக இருந்து இந்த ஊர்ல தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடியதான வனம் தான் இந்த ஊர்லாம். அந்த வனமா இருந்தக்கூடிய காலம், அந்த சமயத்துல காவேரி சிறப்பாக ஜலம் சமர்த்தியாக போயின்னு இருக்கிறத பரமேஸ்வரனுடைய கனமா இருக்கக்கூடியதான நந்தி பகவான் எப்போ அம்பாள் இங்க வந்துட்டாலோ சுவாமியை விட்டுட்டு வந்து தபஸ் பண்றா, மயிலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நந்தி பகவான் அங்கேருந்து வந்தார். இந்த காவேரியில கரையில வந்து மயிலாக அம்பாள் சஞ்சரிச்சுண்டு அங்க இருக்கக்கூடிய விருட்சங்கள் எல்லாத்திலையும் இருந்துட்டு தபஸ் பண்ணும்பொழுது காவேரியில வந்து நந்தி பகவான் தபஸ் பண்றாராம். இந்த அம்பாளுக்கு சாப விமோசனம் ஏற்படுவது வரைக்கும் நான் அந்த ஜலத்திலேயே இருந்துட்டு தபஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால்தான் ரிஷப தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தீர்த்தத்துக்கு ஒரு பெயர். அப்பேற்பட்டதான நந்தி பகவான் தபஸ் பண்ணிட்டு இருக்கார், அம்பாளுக்கு காவலாகவும் இருந்துட்டு இருக்கார். மயில் ரூபமா இருக்கக்கூடிய அம்பாள் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த இயற்கையும் தேவியினுடைய சாநித்தியமும் காவேரி தீர்த்தத்தையும் கண்டு அத்தனை மகரிஷிகளும் அத்தனை தேவர்களும் இங்கே வந்து குடிகூடிட்டார்கள். எல்லோரும் வந்து இந்த க்ஷேத்திரத்துல காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு அம்பாள் மயிலாக இருந்துட்டு சஞ்சரிக்கிறத பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எத்தனை பேர் இங்க வந்துட்டாலாம். இவெல்லாம் சத்துக்கள்லாம் இங்க வந்த உடனே தேவலோகத்துல எல்லாம் யாரும் இல்லையா, ஒரு அசுர சங்கங்கள்லாம் அங்க போயிடுது. அசுரால்லாம் அங்க போய் இருந்து அந்த சந்தர்ப்பத்துலதான் தாராசுரனுடைய கொடூர ஆட்சி நடந்த காலம். அவனுடைய ஒரு சேனாபதியா இருக்கக்கூடிய சூரபத்மன் எல்லாம் சேர்ந்துட்டு அங்க தேவலோகங்கள்லாம் போய் வியாபிச்சு இருக்கா. ஏன் தேவர்கள்லாம் போனா போக முடியல, அங்க அவ கொடி நட்டுட்டா. அவளுக்கு கொடி நட்ட உடனே எல்லாருக்கும் பயமா எடுத்து என்னடா பண்ணுவோம் இப்படி ஆயிட்டே சொல்லி பரமேஸ்வரன் போய் எல்லாரும் கைலாசத்துல போய் தபஸ் பண்ண இந்த ராட்சசால அழிக்கணும் அப்படின்னு கேட்டு வரன் கேட்க யாராலையும் முடியல. இதுக்கு தனியா அவன் அப்படி சூரபத்மன் வரன் வாங்கியிருக்கான். என்ன கொள்றதுக்குன்னா புதுசா ஒருத்தம் பிறந்து வந்தாதான் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா ஏதோ ஒரு சாவில்லாத வரம் கொடுக்க முடியாதுன்ட்டார் பிரம்மா. அப்ப இருக்கிறவா ஒத்தராள் எல்லாருடைய பலமும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ, இருக்கிறவா ஒத்தராலும் எனக்கு சாவு இருக்கக்கூடாது, என்ன கொள்றதுன்னா பிறந்து ஒருத்தம் வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டான். என்னோட பலசாலியா யாரும் பிறக்க முடியாதுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தது எனக்கு. அதுக்காக என்ன பண்ணாருன்னா பரமேஸ்வரனுக்கும் சாத்திய கோபம் வந்துருத்து. கூட அம்பாலும் இல்லை, தனியா இருக்காரவர். இத்தனை தேவர்களுக்கும் ஒரு ஹிம்சை, இத்தனை ரிஷிகளுக்கும் ஒரு ஹிம்சை, மலைமலையா ரிஷி மாம்சங்கள்லாம் சாப்பிட்டு குமிச்சிருக்கான். அதனால இவனை எப்படி அழிக்கிறது அப்படின்னுட்டு அந்த கோபத்துல பகவானுடைய நெற்றிக்கண்ணுல இருந்து நெருப்பு பொறி 6 பொறி கிளம்பி வெளில வந்துதான். கௌரி மாயூர கஷேத்திர மகாத்மியத்துல உள்ள கதை இது. அதாவது சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆவிர்பாவம் இன்னைக்கு ஸ்கந்த சஷ்டியாவும் அமைஞ்சிருக்கு பாருங்கோ. கௌரி மாயூர கஷேத்திரத்துல இருந்து
இந்த விஷயத்துக்கு ஒரு ஆரம்பம் கிடைச்சது. இவெல்லாம் இங்க வந்ததுனாலே தேவர்கள்லாம் தேவலோகங்கள்லாம் அசுரால் வியாபிச்சால் அவ எல்லாரும் திரும்ப தேவலோகம் போக முடியல அசுராளுடைய ஒரு ஆதிக்கத்தினால அப்படின்னு உடனே பரமேஸ்வரனை போய் ஸ்துதி பண்ணின உடனே பரமேஸ்வருடைய நெத்திக்கண்ணுல இருந்து இத்தனை பேருக்கு இவ்வளவு சிரமமாங்கிற ஒரு கோபத்திலிருந்து நெத்தியில தோன்றின அந்த 6 பொறிகளும் சேர்ந்து 6 குழந்தையாக கிடைச்சு அந்த கிருத்திகா தேவின்னு சொல்லக்கூடியதான நட்சத்திரங்கள் சேர்ந்து 6 குழந்தையும் ஒன்று சேர்த்து சரவண பொய்கையில இந்த குழந்தைய நீராட்டி எடுத்து வளர்த்தா அப்படிங்கிறதான ஒரு சுப்பிரமணிய சுவாமியுடைய சரித்திரம். அதனாலதான் 6 குழந்தையும் ஒன்று சேர்த்து தூக்கின உடனே 6 முக கடவுளாக கிடைச்சாருன்னு சொல்லி அந்த சுப்பிரமணிய சுவாமி வந்த உடனே எல்லா தேவதைகளுக்கும் ஒரு திருப்தி கிடைச்சதான். ஆஹா, அவன் மரம் வாங்கினானே, இருக்கக்கூடிய ஒத்தனாலையும் சாவு எனக்கு வரக்கூடாதுன்னு இந்த குழந்தை இப்பதானே பிறந்திருக்கு, இவர் தான் அந்த சூரபத்மன் தாராசுரனை அழிக்க வந்த குழந்தை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சுப்பிரமணிய சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ண, பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண, அங்கிருந்து இங்கே வந்து மாயூர கஷேத்திரத்துல சுப்பிரமணிய சுவாமி மயிலா இருக்கக்கூடியதான அம்பாளிடத்திலிருந்து சக்திகளை பெற்று சக்தி ஆயுதம் அப்படிங்கிறதான ஆயுதத்தை பெற்று திருச்செந்தூர்ல சென்று அந்த சூரபத்மனை சம்ஹாரம் பண்ணினதாக வரலாறு பெயர்பட்டதான ஒரு புண்ணிய சரித்திரம். அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய சரித்திரம் உருவானத்துக்கு சுப்பிரமணிய சுவாமி அவதாரமானத்துக்கும் அந்த கொடிய அசுர ஆட்சிகளை அழிச்சு ஜனங்களை மகர்ஷிகளை தேவர்களையும் காப்பாற்றினத்துக்கு ஒரு காரணமாக இருந்தது கௌரி மாயூர கஷேத்திரம் அப்படிங்கிறதான ஒரு சிறிய பெரிய ஒரு சிறப்பானது இந்த மாயூர கஷேத்திரத்துக்கு உண்டு. அப்பேற்பட்டதான இந்த மாயூரத்துல அந்த சந்தர்ப்பத்துல 7 மகர்ஷிகள் இந்த ஊர்ல இருந்து துலா மாசம் பூரா அவ பூஜை பண்ணியிருக்கா பரமேஸ்வரனை. எல்லாரும் கைலாசம் போய் பரமேஸ்வரன்டேந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிண்டு அனுகிரகத்தை சிவனுடைய அனுகிரகத்தை பெற்று அந்த லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருந்தா மகரிஷி எல்லாம். அவ எல்லோரும் இந்த துலா மாசத்துல இங்க காவேரி தீரத்திலே வந்து தங்கி பரமேஸ்வரனை பூஜை பண்ணி இந்த ஒரு மாச காலம் இருந்துட்டு துலா மாசம் முடிஞ்ச உடனே அவ கிளம்புறதுக்காக சுவாமியை எடுத்தா அங்கேருந்து சுவாமி எல்லாம் தூக்க முடியல. எப்படி காசி விஸ்வநாதர் அப்படிங்கக்கூடியதான விஸ்வநாதர் பரமேஸ்வரனுடைய ஜோதிர்லிங்கமாக காசிக்கு வந்தாரோ அப்படியே பரமேஸ்வரன் கையிலேருந்து வந்த இந்த ஜோதிர்லிங்கம் அத்தனையும் அந்தந்த இடத்துல இருந்து தூக்க முடியல. பரமேஸ்வரனுக்கு லிங்க ரூபமா வந்து இங்க சாநித்தியமா இருக்கக்கூடிய அம்பாளை விட்டுட்டு வெளியில போக மனசு இல்லை. அத்தனை பேரும் இங்க வேறு உள்ளிட்டாலாம். அதனால்தான் 7 மகரிஷிகள் சப்தரிஷிகள் பூஜை பண்ணினான லிங்கங்கள்லாம் இந்த ஊருடைய 7 இடத்துல ஸ்தாபனமாகி அத்தனையும் எடுக்க முடியாமல் எல்லாருக்குமே விஸ்வநாதங்கிறதாக பேரு. கண்வ மகரிஷி பூஜை பண்ணின லிங்கம் நமக்கு பக்கத்திலேயே இங்க காவேரி கரையில இந்த காவேரியுடைய உத்தர பாகத்துல அமைஞ்சிருக்கா. இதே போல இன்னைக்கு நம்ம வந்து பிரசித்தமா சொல்றோம் அடையாளம், ஆனா யார் பூஜை பண்ணாங்கதே தெரியாத அளவுக்கு ஆயிடுத்து. கடத்தர விஸ்வநாத சுவாமி, பாலக்கர விஸ்வநாத சுவாமி, மார்க்கட்டு விஸ்வநாத சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கமே, இத்தனையும் மகரிஷிகள் பூஜை பண்ண லிங்கம். கொரநாடு விஸ்வநாத சுவாமின்னு கொரநாடு கிராரத்துல கூட ஒரு விஸ்வநாத சுவாமி கோவில் இருக்கு. பெரிய கோவில் கழித்தா மாதிரி அங்க ஒரு விஸ்வநாத சுவாமி கோவில், வடக்கு மாலை அங்க வரகு கடைக்குள்ள ஒரு விஸ்வநாத சுவாமி. இப்படியாக 7 விதமான விஸ்வநாத சுவாமி அந்த மகரிஷிகள் பூஜை பண்ண லிங்கம். அதனால்தான் சாநித்தியமா இன்னி வரைக்கும் கேதாரேஸ்வரர் அங்கேருந்து கேதார்நாத்ல இருக்கக்கூடிய கேதாரேஸ்வரர் காசியில வந்து கங்கா ஸ்நானத்துக்கு வந்தாருன்னு சொல்லுவா. இந்த காவேரி ஸ்நானத்துக்கு கேதாரேஸ்வரர் வந்தாரு சொல்லி கேதாரேஸ்வருடைய கோவில் இங்க. இதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாத போய் நம்மளுடைய காஞ்சி ஆச்சாரியால் பொதுப்பிரிவா இங்க காவேரி புஷ்கரம் பொழுது இங்க இந்த ஜீரணமான கோவில் எல்லாத்தையும் உத்தாரணம் பண்ணி புனருத்தாரணம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சதுனால இன்னைக்கு இத்தனை சுவாமியை நம்ம பார்க்க முடியுது. எல்லா விஸ்வநாத சுவாமி கோவிலும் கேதாரேஸ்வரரும் இன்னைக்கு பிரகாசமாக தரிசனம் பண்ணக்கூடியதான ஒரு அளவுல அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்டதான இந்த க்ஷேத்திரத்துல இத்தனை தெய்வங்கள் சாநித்தியத்தை அடைஞ்சு இருக்கக்கூடியது. எல்லா க்ஷேத்திரங்கள்லேயும் இது மாதிரி கும்பகோணத்தை எடுத்துங்கோ, கும்பகோண க்ஷேத்திரம் டெம்பிள் சிட்டினே இன்னைக்கு போட்டிருக்கா கும்பகோணத்தை. அவ்வளவு கோவில்கள், எண்ணற்ற க்ஷேத்திரங்கள் நம்முடைய பாரத தேசத்துல. அத்தனை க்ஷேத்திரங்களும் அத்தனை தீர்த்தங்களும் நம்மளெல்லாம் பரம பவித்திரமாக ஆக்கிறதுக்காகவே பகவான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ரிஷியெல்லாம் தபஸ் பண்ணி வரம் பெற்று நமக்கு இத்தனை க்ஷேத்திரங்களை கொடுத்துருக்கா. நாம் அவருடைய பாபங்களை போக்கிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமான வழி, புண்ணியத்தை தேடிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமான வழி கொடுத்துருக்கா. ஏன்னா நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு ஒரு தபஸ் பண்ணணும், ஜபம் பண்ணணும்,
அப்படின்னாலோ வேற ஒரு பக்தி மார்க்கத்துல பக்தினாக்க தைலதாராவதுங்கிற பக்தியை சாமான்யமா சொல்லிட முடியாது. இன்னைக்கு ஏதோ பல பேர் பக்தியை பத்தி பேசுறா, ஆனா எந்த அளவுக்கு பக்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பக்தியானது தைலதாராவிரதம் அப்படிங்கிறார். ஒரு எண்ணெயை இடைவிடாம விட்டு இருந்தால் அதோடைய நூல் போல தாரை எப்படி இருக்குமோ இது போல அனவரதமும் பகவானுடைய ஸ்மரணை இருக்கணும். அதுக்குத்தான் பக்தின்னு பேர். பகவானுடைய நாமம் சொன்னா புண்ணியம் தான், அவசியம் நாமத்தை சொல்லணும், சொல்லிட்டே இருக்கணுமே தவிர நமக்கு வேற எந்த ஒரு காரியம் இருந்தா கூட இந்த எண்ணம் மாறாம இருக்கணும். அது அவ்வளவு கடினமானது, பக்தி சாமானியம் இல்லை. அது மாதிரி கர்மான்னு சொன்னோம்னா அனுஷ்டானம்னு சொன்னோமே, ஆனால் அனுஷ்டானத்துக்கு சரியான யோக்கியமான தேசம் வேணும், சரியான காலம் இருக்கணும், சரியான திரவியங்கள் இருக்கணும். இத்தனையும் இருந்தால் தான் கர்மாவை சரியா செய்ய முடியும். அதெல்லாமும் சரியா எல்லாராலையும் செய்ய முடியறது இல்லை. யோகம் அப்படின்னு சொன்னவையானால் யோகா கிளாஸ் நடக்கிறது, யோகா பயிற்சின்னு சொல்றாலே தவிர யோகங்களும் எப்படி பதஞ்சலி முதலிய மகரிஷிகள் வழி காமிச்சிருக்காளோ அதுபடி நம்மளால யோகமும் பண்ண முடியறது இல்லை. நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு நமக்கெல்லாம் சுலபமா ஒரு காவேரி ஸ்நானம் பண்ணிட்டு வரல என்ன கஷ்டம் இருக்கு, சுலபமா பண்ணலாமே, அதுலயே சகல பாபமும் போயிடுறது அப்படின்னு சொல்றா. ஏன்னா காசியில இருக்கக்கூடியதான கங்கையில போய் 3 நாள் கங்கா தீரத்துல வாசம் பண்ணணும். 3 நாள் கங்கா தீரத்துல வாசம் பண்ணி கங்கா ஸ்நானம் பண்ணினால் நம்ம பண்ணின சகல பாபங்களும் போயிடும். யமுனா நதியில 5 நாள் தங்கணும். யமுனாக்க தீரத்துல பிருந்தாவன கஷேத்திரம் போய் 5 நாள் தங்கி யமுனா ஸ்நானம் பண்ணி கிருஷ்ண தரிசனம் பண்ணமே ஆனால் பண்ணின சகல பாபங்களும் போயிடும். திராத்திரம் ஜாஹ்னவி தீரே பஞ்சராத்திரந்து யாமுனே. ஆனால் காவேரி அப்படி இல்லை. சத்ய புனாது காவேரி, பாபம் ஒரு தரம் காவேரியில போய் ஸ்நானம் பண்ணிட்டா போதும். அது எது வரைக்கும் உன்னோட பாபத்தை போக்கும், எத்தனை நாள் பண்ண பாபத்தை போக்கும் அப்படின்னா பாபம் ஆ மரணாந்திகம் அப்படிங்கிறார். அதாவது இது வரையும் நாம செய்த பாபம், இதுக்கு மேல நம்முடைய ஆயுசு உள்ள வரையும் நாம செய்யக்கூடிய பாபம் அத்தனையும் சேர்த்து போக்கிடும். அப்பேற்பட்டதான ஒரு மகத்துவம் நம்முடைய காவேரி நதிக்கு. நாம இங்கேருந்து காசிக்கு போறோம் அப்படின்னா காசிக்கு போறக்கூடிய பரிசிரமம் எவ்வளவு அப்படின்னு நமக்கு புரியுறது. நம்ம பண்ணக்கூடிய செலவுல இருந்து நமக்கு புரியுறது. அதுல இருந்து ஆரம்பிச்சு அப்போ கங்கைக்கு போகிறது இன்னொரு தடவை நம்மளால கங்கைக்கு வர முடியுமா, எவ்வளோ மகத்துவம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் காலையில் இருக்கக்கூடிய காவேரிக்கு அந்த சிரமம் நமக்கு இல்லாததுனால இதோடைய மதிப்பு தெரிய மாட்டேங்குது. எதுவுமே நிறைய கிடைக்கும் பொழுதும் சுலபமா கிடைக்கும் போது அதோடைய மதிப்பு தெரியாது. துர்லபமா இருக்கும் பொழுதுதான் அதோடைய மதிப்பு தெரியும். அப்படி காலையில் இருக்கக்கூடிய காவேரி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சிருந்த இந்த மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு காவேரி ஸ்நானம் பண்ணிட்டோமே ஆனால் மனசால உருகணும். அதாவது நம்ம குளிக்கும் போது மேல இருக்கக்கூடிய அழுக்கு போகிறதுக்கு சோப்பு போடுறோம். சோப்பு போட்டு பாடி வாஷ் ஃபேஸ் வாஷ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணி நம்ம அழுக்க போக்கின்னு தான் நினைக்கிறோம். இந்த அழுக்கெல்லாம் திரும்ப உடம்புல வேர்வை வர வரைக்கும் தான், அதுக்கப்புறம் திரும்ப பழைய நிலைக்கு உடம்பு வந்துடும். இதெல்லாம் போட்டு போட்டு கிளீன் பண்ணிட முடியாது. ஆனா இது எதுவுமே போட முடியாது ஹிருதயத்துக்கு, அதாவது சரீரத்துக்கு மேலதான் போட முடியுமே தவிர உள்ள இருக்கிற அழுக்க போக்கணுமே ஆனால் அந்த மனசை நாம பக்குவப்படுத்தணும். அந்த மனசுல உருகணும். மனசு உருகி நாம பண்ணின பாபங்கள்லாம் நினைச்சு நாம இப்படிலாம் இருந்துட்டுமே, என்ன இதுல இருந்து நீ தான் கிடைத்தேற பண்ணணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் சுவாமி சந்நிதியில கண்ணால ஒரு சொட்டு ஜலம் விடணும். அதுக்கு நாம லெஜ்ஜப்பட்டமையானால் நம்மள்ட்ட அது போகாது உள்ள இருந்து. அந்த மாதிரி மனசை உருக்கினாதான் மனசால தான் அதை சரி பண்ணணும். அப்படி பண்ணி காவேரியை பார்த்து பேர்பட்ட ஒரு காவேரி நமக்கு கிடைச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத காவேரி நம்ம ஊர்ல நாம வாசம் வந்த காவேரி தோயமாசிரித்திய வாதோ எத்திர பிரவர்த்தத்தை தத்தீர வாசினாம் முக்திகி தத் தேசவாசினாம் முக்திகி கிமு தத்தீர வாசினாம் அப்படின்னு சேலஞ்சு பண்றார் ஒரு மகரிஷி. அதாவது காவேரி ஜலத்துக்கு சமீபத்துல இருக்கிறவாளுக்கு அங்கிருந்து வரக்கூடிய காத்து மேல பட்டா போருமா, அவ பண்ண பாப்பங்கள்லாம் போயிடுமா. போய் ஸ்நானம் கூட பண்ணணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லாத அளவுக்கு அனுகிரகம் பண்றா, அனுபவிச்சுல வாழலாம். அந்த காத்து காவேரி கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் சலனம் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய காத்து மேல பட்டா போறோம். அந்த தேசத்துல இருக்கிறவா எல்லாருக்குமே முக்தி உண்டு. கிமு தீரவாசினாம் அப்படிங்கிற காவேரி தேசம்னு சொன்னா காவேரியிலேருந்து கொஞ்சம் தூரம் வரையும் அந்த காத்து வரும் இல்லையா, அவளுக்கே அது உண்டுனால் கரையில இருக்கிறவளுக்கு கேட்கணுமா அப்படின்னு சேலஞ்சா கேட்கிறார். அவளுக்கு முக்தி உண்டுங்கிறத கேட்கணுமா,
நிச்சயமா வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி சொல்றார். அப்பேற்பட்டதான ஒரு காவேரி நாம சாமீபியத்துல இருக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் இந்த துலா மாசத்துல காவேரியுடைய மகத்துவம் தெரிஞ்சுட்டு எல்லோரும் வந்து காவேரி ஸ்நானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். இது எல்லாத்தையும் நமக்கு மகர்ஷிகள் வழி வகுத்து கொடுத்து காவேரியுடைய பெருமையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா. ஏற்பட்டதான துலா காவேரியினுடைய ஒரு மகாத்மியம், கௌரி மாயூர கஷேத்திரத்துடைய மகாத்மியம், அதனுடைய ஒரு இன்ட்ரடக்ஷனாக சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு அவதாரத்துக்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு ஸ்கந்த சஷ்டியாக இருக்கிறது அதுவும் அமைஞ்சிருக்கிறதுனாலேயும் அதையும் சேர்த்து நாம இன்றைய தினம் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தோம். தொடர்ந்து இதே மாதிரி பாராயணம் பூர்த்தியார வரைந்தும் நித்திய 1 மணி நேரம் இதை நாம் எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கிறதுக்கும் வந்து கலந்துக்க முடியாத பக்தாலாம் யூடியூப் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இதை எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்து நாளையிலிருந்து இதே சமயத்தில் இந்த பிரவச்சனம் நடந்துட்டு இருக்கும். எல்லாருக்கும் பகவான் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ச சுகினः சந்து சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்கபாக் பவேத். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த. ஹர நமः பார்வதி பதயே மகாதேவ. சத்குரு சுவாமினः.